அன்னைக்கு நடந்தத நினைச்சா இப்பவும் என் மனசுக்குள்ள ஒரு விதமான நடுக்கமும் வேகமும் தானா வந்துடும். திங்கட்கிழமை காலையில உடம்பு சரியில்லாம வீட்ல படுத்திருந்தேன். பக்கத்து வீட்ல இருக்கிற திவ்யா மட்டும் என்னை தனியா விட்டுட்டு காலேஜுக்கு போயிட்டா. எங்க அம்மாவும் அப்பாவும் வேலைக்கு கிளம்பும் போதே உடம்பை பாத்துக்கடான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. மாத்திரை போட்டுட்டு தூங்கலாம்னு என் ரூம்ல படுத்திருந்தேன். அப்பத்தான் திவ்யாவோட அம்மா தேவகி ஆண்டி வீட்டுக்கு வந்தாங்க. எங்க அம்மா அவங்க கிட்ட என்னை கொஞ்சம் பாத்துக்கச் சொல்லிட்டு போயிருக்காங்க போல. உள்ள வந்தவங்க மாத்திரையை எடுத்து என் கையில கொடுத்துட்டு, தண்ணி குடிச்சுட்டு மாத்திரை போடுடா, ஏதாவது வேணும்னா கூப்பிடுன்னு சொல்லிட்டு எங்க வீட்டு ஹால்லையே டிவி பார்க்க உட்கார்ந்துட்டாங்க. நான் மாத்திரையை முழுங்கிட்டு கொஞ்ச நேரம் படுத்திருந்தேன். ஆனா தூக்கம் வரல. சும்மா படுத்திருக்க போர் அடிக்குதேன்னு மெதுவா எழுந்து வந்து ஹால்ல தேவகி ஆண்டி பக்கத்துல உட்கார்ந்தேன். சொல்லப்போனா டிவி பார்க்க மட்டும் நான் அங்க வரல. அவங்களை அவ்ளோ பக்கத்துல அந்த அமைதியான நேரத்துல பாக்குறதுக்கு ஒரு தனி அழகு இருந்துச்சு. அவங்க பொண்ணுங்க திவ்யா ராகவியை விட அவங்க கிட்ட ஒரு தனி ஈர்ப்பு. அவங்களை முழுசா ரசிச்சுக்கிட்டே உட்கார்ந்திருந்தேன். திடீர்னு டிவியில ஒரு படத்துல கொஞ்சம் நெருக்கமான முரட்டுத்தனமான ஒரு காட்சி ஓட ஆரம்பிச்சது. அந்த ஹால்ல இருந்த அமைதியில அந்த சத்தம் ரொம்ப தர்மசங்கடமா இருந்துச்சு. ஆண்டி டக்குனு முகம் மாறி வேகமா ரிமோட்டை எடுத்து சேனலை மாத்துனாங்க. நான் லேசா சிரிச்சுக்கிட்டே, ஏங்க ஆண்டி மாத்துனீங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க கொஞ்சம் தயக்கத்தோட லேசா திக்கிக்கிட்டே, நீ இந்த மாதிரி எல்லாம் பார்க்க கூடாதுடா அப்படின்னாங்க. நான் பதிலேதும் சொல்லாம அவங்க கண்ணையே ஆழமா பார்த்தேன். அவங்க என் பார்வைய பார்த்துட்டு எதையோ உணர்ந்த மாதிரி மெதுவா சிரிச்சாங்க. அவங்க சிரிக்கும்போது அவங்க உடம்புல இருந்த ஒரு சின்ன நடுக்கம் எனக்குள்ள ஏதோ பண்ணுச்சு. நான் அடிக்கடி அவங்களையே பார்க்க, அவங்களும் என்னை நிமிர்ந்து பார்த்தாங்க. என் மனசுக்குள்ள ஓடுறது அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னு அவங்க கண்ணே காட்டி கொடுத்துச்சு. நான் எழுந்து என் ரூமுக்கு போய் கதவை சாத்திக்கிட்டேன். நெஞ்ச படபட்னு அடிச்சுக்கிச்சு. எனக்குள்ள இருந்த தைரியத்தை எல்லாம் ஒன்னா திரட்டி, ஆண்டி கொஞ்சம் உள்ள வர்றீங்களா அப்படின்னு கூப்பிட்டேன். தேவகி ஆண்டி மெதுவா நடந்து உள்ள வந்தாங்க. என்னடா என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்க. நான் அவங்களையே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தேன். வார்த்தை வாயில வரல. சொல்லுடா என்ன வேணும் அப்படின்னு மறுபடியும் கேட்டாங்க. நான் தொண்டையை செருமிக்கிட்டு, ஆண்டி அது அப்படின்னு இழுத்தேன். அவங்களுக்கு விஷயம் புரிஞ்சிடுச்சு போல. அவங்க உதட்டுல ஒரு மெல்லிய சிரிப்பு வந்துச்சு. அது கொடுத்த தைரியத்துல நான் நேருக்கு நேரா, எனக்கு நீங்க தான் வேணும் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க அப்படியே உறைஞ்சு போய் என்னை பார்த்தாங்க. நான் லேசா தலை குனிஞ்சுக்கிட்டேன். ரகு என்னடா சொன்ன? டேய் நான் உங்க அம்மா வயசுக்காரிடா அப்படின்னாங்க. ஆனா அவங்க குரல்ல கோபத்தை விட ஒரு விதமான திகைப்பு தான் இருந்துச்சு. நான் கொஞ்சம் தைரியமா, அப்படின்னா என் வயசு பொண்ணை கூப்பிட்டா தப்பில்லையா ஆண்டி அப்படின்னு கேட்டேன். அவங்க கொஞ்சம் தயங்கி, அதில்லடா நீ சின்ன பையன் அப்படின்னாங்க. ஆண்டி எனக்கு வயசாகுது, நான் ஒன்னும் சின்ன பையன் இல்ல அப்படின்னு நான் பிடிவாதமா சொன்னேன். இருந்தாலும் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா அப்படின்னு அவங்க சொல்லும்போது அவங்க குரல்ல ஒரு மென்மை வந்துருச்சு. நான் லேசா சிரிச்சுக்கிட்டே, அப்படின்னா நீங்க உங்க கணவரோட தம்பி கூட அப்படின்னு நான் இழுக்கவுமே அவங்க முகம் அப்படியே மாறிடுச்சு. அதிர்ச்சியில அவங்க கண்கள் விரிஞ்சது. உனக்கு யார் இதையெல்லாம் சொன்னது அப்படின்னு பதட்டமா கேட்டாங்க. அதை அப்புறம் சொல்றேன் ஆண்டி, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என் வேட்டியை லேசா தளர்த்தினேன். என் உடம்புல இருந்த ஆசையும் தவிப்பும் அவங்களுக்கு அப்பட்டமா தெரிஞ்சது. அவங்க பார்வையும் அதை தாண்டி வேறெங்கும் போகல. நான் மெதுவா அவங்க முன்னாடி போய் நின்னேன். அவங்க என்னையே சிலையாய் பார்த்துக்கிட்டு இருக்க, என் கைகள் லேசா நடுங்க அவங்க முந்தானையை விலக்கினேன். அவங்க தடுக்கவே இல்ல. ரூம்ல ஃபேன் சத்தத்தை விட எங்க 2 பேரோட மூச்சு சத்தம்தான் வேகமா கேட்டுச்சு. அவங்க ஜாக்கெட் கொக்கிகளை என் விரல்களால் ஒவ்வொருனா கழட்டும்போது அவங்க கண்ணை மூடிக்கிட்டாங்க. அந்த நெருக்கம், அவங்க உடம்போட சூடு, வாசம் எல்லாமே என்னை கிறுக்காக்கிடுச்சு. என் கைகள் அவங்களை நெருங்க, சஸ் ஆ அப்படின்னு அவங்க வாய்விட்டு முனகுனாங்க. எனக்கு அது சந்தோஷ கடல்ல மிதக்குற மாதிரி இருந்துச்சு. அப்படியே என் முகம் அவங்க கழுத்து மார்புன்னு புதைய, அவங்க என் தலைமுடியை இறுக்கமா கோதிக்கிட்டாங்க. அவங்க உடம்பு ஆசையில துடிச்சது. நான் அப்படியே மண்டியிட்டு உட்கார்ந்து அவங்க இடுப்பு மடிப்புல
தொப்புள்ள முகம் புதைச்சேன். என் உதடுகள் படபட. அவங்க சஸ் ரகு அப்படின்னு அந்த சுகத்தை முழுசா அனுபவிச்சாங்க. அவங்களை அப்படியே பக்கத்துல இருந்த நாற்காலியில உட்கார வச்சேன். அவங்க ஆடைகள் முழுசா விலக அந்த அமைதியான ரூம்ல அவங்க கால்களுக்கு நடுவுல நான் மண்டியிட்டு உட்கார்ந்தேன். என் முகம் அவங்க மடியில புதைஞ்சிருக்க அவங்களால அந்த நெருக்கத்தை தாங்க முடியாம நாற்காலிய பிடிச்சுக்கிட்டு உடம்பு சிலிர்க்க அனுபவிச்சாங்க. அதுக்கு அப்புறம் அவங்க என்னை நெருங்கி அவங்க உதடுகளால என்னை முழுசா ஆக்கிரமிச்சாங்க. என் தலைமுடியை வருடிக்கிட்டே அவங்க காட்டிய அந்த நெருக்கம் என்னை அப்படியே உச்சத்துக்கு கொண்டு போச்சு. அதுக்கப்புறம் அவங்களை மெதுவா தூக்கிட்டு போய் கட்டில்ல படுக்க வச்சேன். 2 பேரோட உடம்பும் ஒன்னா சேரும்போது அவங்க கண்களை இறுக்கமா மூடிக்கிட்டாங்க. அந்த முதல் அழுத்தத்துல அவங்க என் தோள்பட்டையை நகத்தால அழுத்தி பிடிச்சுக்கிட்டாங்க. மெதுவாடான்னு அவங்க முனக நான் என்னை மறந்து அவங்களோட முழுசா கலந்தேன். கொஞ்ச நேரத்துல அவங்க உடம்பும் என் வேகத்துக்கு ஈடுகொடுக்க ஆரம்பிச்சது. 2 பேரோட மூச்சுக்காத்தும் ஒன்னா கலந்து கடைசியா அவங்க மேலேயே நான் அப்படியே சரிஞ்சு படுத்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க நெஞ்சுல சாஞ்சு படுத்துக்கிட்டு அவங்க முகத்துல முத்தம் கொடுத்துக்கிட்டிருந்தேன். அவங்க விரல்கள் என் முடியை கோதிக்கிக்கிட்டே இருந்துச்சு. திடீர்னு அவங்க ரகு நான் அவர் தம்பி கூட இருந்ததை உன்கிட்ட யாருடா சொன்னது அப்படின்னு கேட்டாங்க. நான் கேஷுவலா அவங்களை பார்த்துக்கிட்டே திவ்யா தான் ஆண்டி அப்படின்னேன். அவ்வளவுதான். அவங்க முகம் அப்படியே வெளிரி போச்சு. திவ்யாவுக்கு இந்த விஷயம் தெரியும்னு அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு போல. ஆனா திவ்யா ஏண்டா உன்கிட்ட இதை சொல்லணும் அப்படின்னு குழப்பமா கேட்டாங்க. நான் கொஞ்சமும் தயங்காம நான் அவ கூட நெருக்கமா இருந்தப்போ சொன்னா ஆண்டி அப்படின்னேன். அவங்க முகம் அதிர்ச்சியில உறைஞ்சது. நான் அப்படியே பேச்சை தொடர்ந்தேன். திவ்யா மட்டும் இல்ல, ராகவி கூடவும் எனக்கு இருக்கிற நெருக்கத்தை பத்தி நான் தயங்காம சொன்னேன். தேவகி ஆண்டிக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. என்னடா சொல்ற, இங்க வச்சா உன்னை புடிச்சாளுங்க அப்படின்னு படபடன்னு கேட்டாங்க. நான் மெதுவா அவங்க பக்கத்துல நெருங்கி ஆண்டி கோபப்படாதீங்க, அவங்களும் வயசு பொண்ணுங்கதானே, அவங்களுக்கும் ஆசைகள் இருக்கும். பக்கத்து பிளாட்ல இருக்கிற நான் ஒரு விதத்துல பாதுகாப்பானவன். இதையே அவளுங்க காலேஜ்ல வேற எவன்கிட்டையாவது போய் அவன் ஏதாச்சும் தப்பானவனா இருந்து பிரச்சனை ஆனா என்ன பண்றது, நானே அவங்களை பார்த்துக்கிட்டா எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு நான் சொன்னதை அவங்க ரொம்ப உன்னிப்பா கேட்டாங்க. அப்படி எதுவும் நடக்காம தடுத்தது நான் தானே, அப்போ நான் அவங்களுக்கு நல்லதுதானே பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் சொன்னதும் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்த தேவகி ஆண்டி லேசா சிரிச்சுக்கிட்டே என் கன்னத்தை கிள்ளுனாங்க. அவங்க அந்த நிமிஷம் அதை ஏத்துக்கிட்டாங்கன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. அன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் அந்த ரூம்ல நாங்க 2 பேரும் உலகத்தையே மறந்து ஒன்னா இருந்தோம். சாயங்காலம் நேரம் ஆகவும் ஆண்டி கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல திவ்யாவும் ராகவி அக்காவும் காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாங்க. நான் உடனே அவங்க வீட்டுக்கு போனேன். 3 பேரும் சமையலறையில ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் நேரா போய் தேவகி ஆண்டிக்கு பின்னால நின்னு அவங்களை லேசா உரசினபடி ஆண்டி கேளுங்க அப்படின்னு மெதுவா சொன்னேன். உடனே தேவகி ஆண்டி திவ்யா ராகவி இங்க திரும்புங்கடி அப்படின்னு கூப்பிட்டாங்க. 2 பேரும் திரும்பி பார்த்தாங்க. ரகுவோட நீங்க 2 பேரும் என்னடி பண்ணீங்க அப்படின்னு ஆண்டி நேரடியா கேட்டாங்க. நான் சும்மா எதுவுமே தெரியாத மாதிரி தலைகுனிஞ்சு நின்னேன். ஆனா அவளுங்க 2 பேர் முகத்துலையும் ஈ ஆடல, பயத்துல உறைஞ்சு போயிட்டாங்க. ஆண்டி திரும்பவும் கொஞ்சம் சத்தமா கேட்கவும் 2 பேரும் குற்றவாளி மாதிரி தலைகுனிஞ்சு நின்னாங்க. நான் குறுக்கிட்டு உண்மையை சொல்லுங்க அப்படின்னேன். அவளுங்க என்னை ஒரு மாதிரி பார்த்தாங்க. நான் மெதுவா ஆண்டி பின்னாடி நின்னு அவங்களை லேசா தொடவும் அவளுங்க 2 பேருக்கும் அதிர்ச்சியில கண்ணு விரிஞ்சது. திவ்யாவுக்கு கண்ணுல தண்ணி வந்துருச்சு. அழுவுற மாதிரி எங்களை பார்க்க நான் நேரா அவகிட்ட போய் அவள் கண்ணீரை தொடச்சுவிட்டு ஏண்டி அழுவுற திவ்யா, நான் உங்க அம்மாவையும் கரெக்ட் பண்ணிட்டேன், அவங்க மட்டும் பாவம்ல, அதுக்கு ஏண்டி அழுவுற அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டேன். தேவகி ஆண்டி அவங்க முன்னாடி வந்து நின்னாங்க. இங்க பாருங்கம்மா, இந்த வயசுல இதெல்லாம் சகஜம்தான். ஆனா தேவையில்லாம வெளிய போய் ஏதாச்சும் பிரச்சனையில மாட்டிக்க கூடாது. நான் இது தப்புன்னு சொன்னாலும் உங்க வயசு கேட்காது. அதனால வெளிய யார் கூடயும் எந்த பழக்கமும் வச்சுக்காதீங்க, ரகுவோடவே இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அந்த நிமிஷம் என்ன சொல்றதுன்னே தெரியல. சந்தோஷம் தாங்க முடியல.
தப்போ ரைட்டோ அவங்க ஒரு பாதுகாப்பை பத்தி பேசுறாங்கன்னு மட்டும் எனக்கு புரிஞ்சது. ரூம் முழுக்க ஒரு நிசப்தம், ஆனா ஒரு பெரிய பாரம் இறங்குன மாதிரி இருந்துச்சு. நான் உடனே ஒரு சிரிப்போட ராகவி பக்கம் திரும்பி, உங்க அம்மாவே சொல்லிட்டாங்கடி அப்படின்னு சொல்லிட்டு அவளை நெருங்கி கட்டிப்பிடிச்சேன். அவளும் வெக்கத்தோட அந்த நெருக்கத்தை ஏத்துக்கிட்டா. அவங்க அம்மா தங்கை முன்னாடியே நான் அவளுக்கு கொடுத்த அந்த முத்தம் அந்த ரூம்ல ஒரு புதுவிதமான ரொம்ப நெருக்கமான ஒரு உணர்வை உண்டாக்குச்சு. அடுத்தடுத்து திவ்யாவையும் தேவகி ஆண்டியையும் அந்த வீட்லயே நான் முழுசா காதலோட நெருங்குனேன். அந்த நாள் அந்த நிமிஷம் ஒரு விசித்திரமான ஆனா பிரிக்க முடியாத ஒரு பந்தத்தை எங்களுக்குள்ள உருவாக்குச்சு. அடுத்தடுத்த நாட்களும் அந்த வீட்டுக்கும் எனக்குமான உறவு ரொம்ப இயல்பா அதே சமயம் ரொம்ப ஆழமா மாறிடுச்சு. இப்படியே சில வாரங்கள் போச்சு. ஒரு நாள் தேவகி ஆண்டி என்னை தனியா கூப்பிட்டு, ரகு, நீயே திவ்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறியா? அப்போதான் நம்ம வாழ்க்கை இப்படியே எந்த பிரச்சனையும் இல்லாம போகும் அப்படின்னு சொன்னாங்க. திவ்யா கிட்ட கேட்டப்போ அவளும் ரொம்ப சந்தோஷமா சம்மதிச்சா. எங்க காதலை இந்த எதிர்பாராத ஒரு உணர்வு தான் ஒன்னா சேர்த்து வச்சதுன்னு நினைக்கும்போது எனக்குள்ள ஒரு சின்ன சிரிப்பு வந்துடும். வாழ்க்கையில சில விஷயங்கள் இப்படித்தான் நடக்கும்னு யாருக்கும் தெரியாது.